கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இந்த நாளின் காலையில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முதலாவது வாழ்த்தி இந்த ஆராதனையில் வரவேற்கிறோம். நாம் இணைந்து ஒரு மனத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளில் காலை பொழுதில் உலகம் முழுவதிலும் இருந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இணைந்து கர்த்தரை மைமைப்படுத்தவும் ஆராதிக்கவும், இந்த நாளுக்கென்று ஆவியானவர் கொண்டு வருகிற திருவார்த்தைகளை தியானிக்கவா, ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவா தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஆம் தகப்பனே, இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதியில வேதனைகளோடு, மனபாரங்களோடு, கேள்விகளோடு, வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனையின் மூலமாக நிச்சயமான ஒரு விடுதலையும் சமாதானமும் ஆறுதலும் உண்டாக வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களை முற்றிலும் மறைத்து போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாடல் புத்தகத்திலே 630வது பாடல், அதில் 4 சரணங்களை மட்டும் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கு என்றும், ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடல். இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, கந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நின்னோதிரமதினா திறந்த நின் ஜீவ புது வழியா, நின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவும் சந்தனம், நின்னடியார்க்கு பிதாவின் சந்ததி சேரவும் சந்தனம். இத்தனை மகத்துவமுள்ள பதவி புனரம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி நேரம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம்.
119வது சங்கீதம் 65 முதல் 77 வரையிலும் உள்ள வசனங்களை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 119 65 முதல் 77 வரை. கர்த்தாவே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேனுக்கு நன்மை செய்து வந்தே, நல்லுணர்வையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உமது கற்பனைகளில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் சிறுமைப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது வசனத்தை கை கொள்ளுகிறேன். நல்லவர், நன்மை செய்கிறவர், உமது நியமங்களை எனக்கு போதித்தருளும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உமது கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். இருதயம் நனந்துண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உமது பிரமாணத்தில் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் சிறுமைப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உமது நியமங்களை கற்றுக்கொண்டேன். ஆயிரக்கணக்கான பொன்வெளி பார்க்கலாம் நீர் விளம்பின பிரமாணம் எனக்கு அருமையானது. உமது கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை நிலைப்படுத்தின. உமது கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். உமது வார்த்தைக்கு ஆவலாய் காத்திருக்கிறபடியா உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள் என்றும் என்னை நீ நியாயமாய் சிறுமைப்படுத்தினீர் என்றும் அறிவேன். உமது அடியேனுக்கு நீர் அருளின உமது வசனத்தின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உமது பிரமாணமே என் மன மகிழ்ச்சி. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய பிலிப்பியர் நிருபம் 1வது அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் முதல் 19 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் அதிகாரம் 1 வசனங்கள் 12 முதல் 19 வரை. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நன்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடே உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்பதே. இன்றைக்கான முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வரை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதில கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது.
ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலோ நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்பது. பிதாவுக்கும் இந்த நாளில் திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசம், அவருடைய ஒரே பிறனகுமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தா, பருத்துக்கு ஏறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவா. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் அவர்கள் ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த புதன்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். இந்த நாளின் காலையில நம்முடைய தியானத்துக்காக ஆவியானவர் தருகிற இறை வார்த்தை நான் வாசித்த நிருப பகுதி பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, இந்த வார்த்தைகளின் மூலம் ஆவியானவர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறபடியா அவற்றை உணர்வுள்ள இருதயத்தில் கேட்டு கீழ்ப்படியவும் காத்து கொள்ளவும் செயல்படுத்தவும் எங்களை ஆற்றல் படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது கொரோனா பெருந்தொற்று காலம். கொரோனாவினுடைய 2வது அலை உலகம் முழுவதும் ஆக்ரோஷமாக பரவிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம். நேற்றைய தினத்தில் ஒரு இடத்துல கேட்டார், பாஸ்டர் எத்தனை அலை உண்டு? அலைன்னு சொல்லாங்களே, எத்தனை அலை உண்டு? எனக்கு தெரிந்தபடி இதுவரையிலும் 4வது அலை ஒரு சில நாடுகளிலே வந்துவிட்டதாக கேள்விப்படுகிறேன். நம்ம நாட்டில் வந்திருக்கிறது 2வது அலைதான் என்று சொன்னேன். அவருடைய முகம் போனது பாருங்க. எப்பா தப்ப வழியே இல்லை அப்படி சொல்லிட்டாரு. முதல் அலையில தப்பிட்டோம் நினைச்சோம். 2வது அலையில தப்புமோன்னே தெரியல. இனி 3, 4, 5ன்னா எத்தனை பேர் இருக்க போறோம்? ஒரு அவநம்பிக்கையான ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் தவித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்தவன் ஒரு நாளும் அவநம்பிக்கையுரியவன் அல்ல. கிறிஸ்டியன் இஸ் ஆல்வேஸ் ஆப்டிமிஸ்டிக். சொல்ல போனா கிறிஸ்டியன் ஆப்டிமிசம் என்று கூட இதை சொல்லலாம். கிறிஸ்தவன் எப்போதுமே தடைகளையும் சோதனைகளையும் அல்ல, இதை தாண்டி வைத்திருக்கிற நம்பிக்கையை நோக்கி பார்க்கிறவன். பவுலப்போஸ்தலன் இந்த வேத பகுதியில, இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று ஒரு சில சரித்திர ஆசிரியர்கள் சொன்னாலும் பெரும்பாலானவர்கள் சொல்லுகிற காரியம் அவர் செசரியா சிறைச்சாலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்.
அவர் ரோமாபுரி சிறைச்சாலையிலே இருந்து கொண்டிருப்பார் என்றால் அவருக்கு மரண தண்டனை தான் அடுத்தது கிடைக்க போகிறது. எப்படியும் சிறை அனுபவத்திலே கடந்து செல்லுகின்ற அந்த தேவ மனுஷன் பவுல் சொல்லுகிறாரு, பிலிப்பி சபைக்கு எழுதுகிறாரு, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். 13வது வசனத்தில் சொல்லுகிறார், அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகரின் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிசரியா சிறையில பவுல் சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, இது நல்லது. ஏன் நல்லது? நான் இந்த சிறைச்சாலையில அகப்பட்டிருக்கிறதுனால அரண்மனையில் இருக்கிற பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளான என் கட்டுகளை பார்த்து, யார் இந்த கிறிஸ்து, அவர் என்ன செய்திருக்கிறார், அவரை ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்க தொடங்குகிறார்கள். அநேகர் இந்த ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். என் இரண்டாவது சொல்லுகிறாரு, அநேக கொஞ்சம் பலவீனமானவங்க, மனச்சோர்வில் இருந்தவங்க பவுலப்போஸ்தலன் இந்த சிறையில் இருக்கும்போது காண்பிக்கிற விசுவாசம், தைரியம், நம்பிக்கையை பார்த்து துணிச்சலாக ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் எழும்பி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். சிலர் பொறாமையினால கூட அறிவிக்கிறார்கள். அவர்கள் 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னா நான் 40 பேருக்கு சொல்லுவேன். அப்படி சுவிசேஷம் சொல்லுகிறதுல ஒரு போட்டி வந்து விட்டது. பின்னால சொல்லுகிறாரு 19ஆம் வசனம், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நிறைய பேர் சுவிசேஷத்தை சொல்லுவது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனை உண்டாக்குவதற்கு நான் சிறையிலே அடைபட்டிருப்பது எவ்வளவு மேன்மையானது, நல்லது என்று நான் உணர்வேன். என் அன்புக்குரியவர்களே, இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த மெதடிஸ்ட் திருச்சபையின் முன்னணி பிரசங்கியார்களிலே ஒருவர் வில்லியம் சாங்ஸ்டன். அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக உழைத்தவர், நல்ல ஊக்கமான வல்லமையான தேவ செய்தியாளர். அவருக்கு ஒரு வித்தியாசமான வியாதி, ப்ரோக்ரசிவ் மஸ்குலர் அட்ரோஃபி என்று சொல்வார்கள். அவருடைய தசையெல்லாம் இழுத்து பிடித்து நாளுக்கு நாள் அவருடைய பலமெல்லாம் குன்றிக் கொண்டே வந்திருந்த ஒரு நேரம். அவருக்காக அநேகம் பேர் ஜெபம் பண்ணாங்க. அவரு ரொம்ப நாட்கள் அதுல கஷ்டப்பட்டார். பிறகு வரல விடுதலை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய தொடங்கினார். அப்போது அவரிடத்தில் கேட்டாங்க, அந்த பலவீனமா இருந்த நாட்களில நீங்க நம்பிக்கை இழந்து போனீங்களோ, என்ன நினைச்சீங்க? எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாகிய நீங்கள், எவ்வளவு வல்லமையாக தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற நீங்கள் இந்த பயங்கரமான வியாதியில அகப்பட்ட போது என்ன நினைச்சீங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் 4 தீர்மானங்களை என் மனதில் எடுத்து அந்த காலங்களிலே ஆண்டவரோடு உறவிலே இருந்தேன். முதலாவது, இந்த வியாதியை குறித்து யாரிடத்திலும் நான் முறுமுறுத்து சொல்ல மாட்டேன். நான் எவ்வளவோ ஊழியம் பண்ணியிருக்கேன், எனக்கு பார்த்து ஆண்டவர் இந்த கஷ்டத்தை கொடுத்தாரு என்று ஒரு ஆள்கிட்ட முறுமுறுக்க மாட்டேன். ஐ வில் நெவர் கம்ப்ளைன் டு எனிபடி. இரண்டாவது, என் வீட்டை எப்போதும் வெளிச்சமாக வைத்துக் கொள்வேன். என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் நோய்வாய்ப்பட்டவன் என்று அவங்க பார்த்து சங்கடத்தில் இருக்கிற அளவுக்கு நான் யாரையும் வைத்துக் கொள்ள மாட்டேன். எல்லோரையும் சிரித்த முகத்தோடு வைத்துக் கொள்ள நான் முயற்சிப்பேன்.
மூன்றாவது, எனக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன். ஐ வில் கவுண்ட் மை பிளஸ்ஸிங். இப்போ ஒரு பலவீனம் இருக்கு, ஆனால் என்னை ஆண்டவர் எவ்வளவு அதிசயமா நடத்தி எவ்வளவோ ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையிலே தந்தார் என்று எனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்களை இந்த சோதனையான நேரத்தில் எண்ணிக்கொண்டிருப்பேன். நான்காவது, ஐ வில் ட்ரை டு டர்ன் இட் டு கெயின். இந்த பலவீனத்தையும் கர்த்தருக்கு மகிமையானதாக, லாபமானதாக மாற்ற முயற்சிப்பேன். இந்த பலவீனத்தின் மூலமாக, இந்த கஷ்டத்தின் மூலமாக நான் எப்படி தேவனை காணப்படுத்துவேன், எப்படி மகிமைப்படுத்துவேன், இந்த நெருக்கடியான நேரத்தில் நான் ஆண்டவருக்கு எப்படி சாட்சி கொடுப்பேன் என்பதை பற்றி தான் நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். என் அன்புக்குரியவர்களே, உபத்திரவங்கள் வருகின்ற போது, நெருக்கடிகள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புகிற தேவன் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் யாரை தம்முடைய பணிக்கென்று தெரிந்தெடுக்கிறார் என்றால், நம்பிக்கை உடையவர்கள், அதாவது நேர்மறை சிந்தனையாளர்களையே ஆண்டவர் தமது ஊழியத்துக்காக, தம்முடைய அருட்பணிக்காக தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோசுவாவின் காலத்தில் கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பிரபுக்களை 12 கோத்திரத்திலிருந்து எடுத்து அனுப்பினார்கள். அதுல 12 பேரும் போய் பார்த்து விட்டு ஒரு பெரிய திராட்சை கொலையை வெட்டி அதை 2 பேர் சுமந்து கொண்டு வந்து 10 பேர் என்ன சாட்சி கொடுத்தாங்க? எப்படா, நல்ல தேசம்தான், நல்ல செழிப்பு இருக்கு, ஆனா அங்க இருக்கிற மக்களும் அநாக்கியர்களின் புத்திரர், அதாவது அசுரர்கள். அவங்க முன்னாலெல்லாம் நாம வெட்டுக்கிளிகளை போல இருப்போம், நம்ம ஒண்ணும் இல்லை, ஒரு கொசூர். அங்க போக முடியாதுப்பா, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் முடியாது என்று மக்கள் மத்தியிலே அவர்கள் சோர்ந்து போகத்தக்க புரளியை எழுப்பினார்கள். அவர்கள் எதிர்மறை சிந்தனையாளர்கள். அவர்கள் அங்க போய் அந்த மக்களை, அந்த அசுரர்களை, வீரர்களை தான் கண்டாங்க. ஆனா யோசுவாவும் காலேப்புமா ஆண்டவருடைய வல்லமையை கண்டார்கள், ஆண்டவருடைய மகிமையை கண்டார்கள். இவர்களுக்கு முன்னால நம்முடைய ஆண்டவர் எல்லா வெற்றியும் நமக்கு கொடுக்க வல்லவர் என்று அவர்கள் உடனடியா போய் நம் கானான் தேசத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுவோம் என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை விதைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோசுவாவையும் காலேப்பையும் தெரிந்தெடுத்து பயன்படுத்தினார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல தாவீதினுடைய உள்ளத்துக்குள்ளால ஒரு நேர்மறையான சிந்தனை இருந்தது. மற்ற வீரர்கள், சவுலினுடைய போர் வீரர்கள் கோலியாத்தை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க? எப்பா, என்ன தண்டி, அவன் கையில வைத்திருக்கிற கேடகம், வெள்ளை, ஈட்டி, என்ன தண்டி, இவன் என்ன பனைமரம் போல இருக்கிறான், இவனை எப்படி வீழ்த்த முடியும் என்று எல்லாரும் ஒதுங்கினார்கள், எதிர்மறையாய் சிந்தித்தார்கள். தாவீது என்ன சொன்னாரு? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். தாவீதுக்கு முன்னால ஜெயம் கொடுக்கிற தேவன், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர், அவர் எவ்வளவு பெரியவர். அந்த பெரிய ஆண்டவர் என்னை பயன்படுத்தும் போது இந்த கோலியாத்து எவ்வளவு சிறியவன்,
இவன் எவ்வளவு பெரியவனாயிருந்தாலும் இவன் தப்பி போகவே விட மாட்டார். இவனை நிச்சயமா தேவன் வீழ்த்துவா. தாவீது ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வைத்ததுனால, ஆண்டவர் அவனுடைய கண்களுக்கு முன்னால இருந்ததுனால, கர்த்தரை தனக்கு முன்னால வைத்து நோக்கி கொண்டிருந்ததுனால தாவீது எதிர்மறையா சிந்திக்கல. அவனுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை அவன் சகோதரர்கள் சொன்னார்கள், கூட இருந்த வீரர்கள் சொன்னார்கள். எப்பா உன் வேலையை பாரு, ஆடு மேய்க்கிற பையனுக்கு இந்த போர்க்களத்தில் என்ன வேலை? உனக்கு யுத்தம் தெரியுமா? யுத்த பயிற்சி தெரியுமா? அல்லது சவுல் போட்டு கொண்டிருக்கிற யுத்த அந்த ஆயுதங்களையும் ஆடையும் கூட போட்டுக்கிட்டு 4 அடி நீ நடப்பியா? உன்னால நடக்க முடியுமா? வேதம் சொல்லுது அதெல்லாம் அவனுக்கு முடியல. ஆனா அவனுக்கு ஒண்ணு நம்பிக்கை, நான் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன். அவருக்கு முன்னால கோலியாத்தை போல 40 கோலியாத்து வந்தாலும் கர்த்தர் அவனை வீழ்த்துவான். நான் கர்த்தருடைய கரத்துல ஒரு துரும்பாக இருக்கலாம், ஆனா என்னை பயன்படுத்துகிற என் தேவன் பெரியவன். என் அன்புக்குரியவர்கள், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். சூழ்நிலைகளுக்கு முன்னால நாம நிக்கிறதில்ல, சூழ்நிலைக்கு நமக்கு முன்னால தேவனை நிறுத்துங்க, கர்த்தர் ஜெயத்தை தருவார். நீங்கள் வெற்றி மேல் வெற்றியை காண்பீர்கள். கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பவுல் சொல்றாரு, அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு சமயத்தில் போதக பிலிகிரகாம் இடத்துல ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாரா, ஐயா நீங்க எப்ப பார்த்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு, பாவத்தை கடிந்து கொள்ளுதல், மக்களுக்கு ஆண்டவருடைய கோபத்தினால உண்டாகிற பயங்கரமான ஆக்கினை இழைவுகளை பற்றி ரொம்ப முகம்பாக்காம பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதனால மக்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்பட்டு விடாதா என்று கேட்டாரா. அப்போ பிலிகிரகாம் என்ன சொன்னா தெரியுமா? நான் பேசுகிறது உண்மைதான், ஆனா ஒவ்வொரு செய்தியிலையும் கடைசியில ஆண்டவர் இயேசுவின் வருகையும் சாத்தானுடைய நிரந்தரமான அழிவையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிற நித்திய ஜீவனையும் எதிர்கால நம்பிக்கையும் குறித்து நான் பேச தவறுவதில்லை. எதிர்மறையான காரியங்கள் உலகத்தில் இருக்கும், நடக்கும். ஆனா கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கோ இறுதி வெற்றி உண்டு. அவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். என்ன சோதனைகள் நடந்தாலும், எவ்வளவு பயங்கரமான ஆபத்துகள் நடந்தாலும் அவை அனைத்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நன்மைக்கு ஏதுவாக ஒத்து நடக்கும் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். இன்றைய காலையில அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு சிலுவையை நமக்கு முன்பாக காட்டினாலும் அதனுடைய மறுபகுதி உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான நம்பிக்கையா இருக்கிறது, நித்திய நம்பிக்கையா இருக்கிறது. அவர் அருளுகிற பாவ மன்னிப்பும் சமாதானமும் நித்திய ஜீவனுமா இருக்கிறது. ஆகையினால் கிறிஸ்து இயேசுவிலே நம்பிக்கை கொண்ட மக்களா இந்த நெருக்கடியான காலத்தில் நம்பிக்கையோடு வாழ பழகிக் கொள்வோம். அதற்குரிய ஆற்றலை தூய ஆவியானவர் திருவசனத்தின் மூலம், திருசாக்கிரமந்துகளின் மூலம் உங்களுக்கு தந்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். ஒரு புதிய பாடலை நம்ம பாடலாம். 502வது பாடல், நம்முடைய பாடல் புத்தகத்திலே 502வது பாடல், நெஞ்சே நீ கலங்காதே என்ற பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம். 2 சரணங்களை மட்டும் பாடுவோம். நெஞ்சே நீ கலங்காதே
என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்சகர் பகை செய்தாலும் ஓரவினை செய்லும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. வினை மேல் வினை வந்தாலும் பெண் சாதி பிள்ளை மித்ரு சத்ருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடு நோவு மிகுந்தாலும் மட்டில்லா வறுமைப்பட்டாலும் ஷரெல்லாம் கைவி நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஏற்படுகிற சகல நெருக்கங்களும் இழப்புகளும் போராட்டங்களும் எங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருபவரே, எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் எதிர்மறையாய் சிந்திக்காமல் நேர்மை சிந்தனையோடு நேர்மறை எண்ணத்தோடு நாங்கள் வாழ எங்கள் ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தவராக எங்கள் நடுவில் இருக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு உமது ஆவியினால் எங்களை பலப்படுத்துகிறேன். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பலவிதமான எதிர்மறை சிந்தனைகள் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவர் இயேசுவில் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையுடைய மக்களாய், உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கையுடைய மக்களாய், உமது வார்த்தையில அடிவற்றினவர்களாய் ஆண்டவரை நம்பிக்கையோடு வாழ எங்களை பலப்படுத்தும் ஐயா. அப்போஸ்தலன் பவுலுக்கு இருந்த நேர்மறையான சிந்தையை பற்றி இந்த நாளில் நாங்கள் சிந்தித்தோம். தாவீதுக்கு இருந்த நேர்மறையான சிந்தனை, நான் சிறுமைப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லும்படியாக அவர் அனுபவத்தில் கற்றுக்கொண்ட பாடம் இவைகள் எங்களுக்கு முன்னால் நீ தந்தீரையா. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய பேரானந்தத்தை எங்கள் மனதில் வைத்து கொண்டு நாங்கள் சிந்திக்கவும் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலையில் பலவிதமான நெருக்கங்களின் மத்தியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றினால பாதிக்கப்பட்டு கவலையோடும் பாரத்தோடும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமான ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். இந்த நாட்களில் நல்ல விடுதலையை கொடுத்து நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும். உலகத்தின் பல பகுதியில் வேலைக்காக படிப்புக்காக சென்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும். கர்த்தாவை படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எதிர்காலத்தில் தங்களுடைய மேற்படிப்புக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் கிடைக்கட்டும் ஐயா. படித்து முடித்த வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு உடைய இரக்கம் இருக்கட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணத்துக்காய் செபிக்கிற பெற்றோர்கள் நம்பிக்கை இழந்து போகாதபடி கர்த்தரை நம்பி வாழ உதவி செய்யும்.
இன்று பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள், இந்த நாளிலும் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக செபிப்பவர்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். புதிய பிறந்த நாளில புதிய நன்மைகளை கொடும், கிருபைகளை கொடும், தீர்க்காயுசை கொடும். திருமண ஆண்டை நினைவு கூறுகிறவர்கள் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நல்ல தகப்பனே, தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தின் மக்களை ஆசீர்வதியும். என்று முழுவதும் எங்களோடு கூட இரும். யாத்திரைகளில் செல்பவர்கள், வாகனங்களை ஓட்டி செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தாரும். வயதான பெற்றோர்கள், சின்ன குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மறுபடியும் செபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்பில் வைத்து நடத்தும் ஆண்டவரே. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாம் புஸ்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் செய்யப்படுவதில்லை பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்தந்த வேண்டிய எல்லாத்தையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நிறுத்திக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையகளே. ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் உறவும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவார். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆராதனையில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு முகநூலில் மத்திய வார ஆராதனையில் நாம் எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். தினமும் காலை 7 மணிக்கும் சனிக்கிழமை காலை 7 மணிக்கு சிறப்பு ஜெபத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல நிச்சயமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரவும், ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்தவும் வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.